கண்ணுக்குள்ள வச்சுதான் நெல்லையே கப்பத்துவா கண்ணு குட்டி கூட தான் புள்ள குட்டி போலதான் வாழ வேண்டும் பல்லாண்டு எங்களோட உழவன். கண்ணுக்குள்ள வச்சுதான் நெல்லையே கப்பத்துவா கண்ணு குட்டி கூட தான் புள்ள குட்டி போலதான் வாழ வேண்டும் பல்லாண்டு எங்களோட உழவன். என்றும் வாழ வேண்டும் பல்லாண்டு எங்களோட உழவன். இது உழவரின் நம்பிக்கை, இஃப்கோ இது உழவரின் அடையாளம், இஃப்கோ இது உழவரின் பெருமை, தான் உழவரின் சொந்தம். தமிழர் திருநாள் இதை கொண்டாடு கொண்டாடு புதநெல்ல பச்சரிசி வாசன சமஜோறு விவசாயி தந்த அன்பான பரிசிடம் மனசெல்லாம் மகிழ்ச்சி தான் பொங்க. கருமாட்ட மனசெல்லாம் இனிக்குதே 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 பாரு. புது மாசம் தை மாசம் நமக்காக பிறக்குதே 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 பாரு. வேண்டுகின்றோம் கடவுளை என்றும் உழவன் வாழணும் பல்லாண்டு காலம். இஃப்கோ இது உழவரின் நம்பிக்கை, இஃப்கோ இது உழவரின் அடையாளம், இஃப்கோ இது உழவரின் பெருமை, தான் உழவரின் சொந்தம். இஃப்கோ இது உழவரின் நம்பிக்கை, இஃப்கோ இது உழவரின் அடையாளம், இஃப்கோ இது உழவரின் பெருமை, தான் உழவரின் சொந்தம். இது உழவனின் உயர்வு, தான் உழவனின் பந்தம். முப்போகம் எங்கும் விளைஞ்சு நிற்கும் வைக்காடு, தானே அதன் ரகசிய குறியீடு. உங்க வைக்கிறோம் இயற்கைய வணங்கி புண்ணிய நிறைவு தாங்க. கருமாட்ட மனசெல்லாம் இனிக்குதே 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 பாரு. புது மாசம் தை மாசம் நமக்காக பிறக்குதே 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 பாரு. வேண்டுகின்றோம் கடவுளை என்றும் உழவன் வாழணும் பல்லாண்டு காலம். இஃப்கோ இது உழவரின் நம்பிக்கை, இஃப்கோ இது உழவரின் அடையாளம், இஃப்கோ இது உழவரின் பெருமை, தான் உழவரின் சொந்தம். இஃப்கோ இது உழவரின் நம்பிக்கை, இஃப்கோ இது உழவரின் அடையாளம், இஃப்கோ இது உழவரின் பெருமை, தான் உழவரின் சொந்தம். கண்ணுக்குள்ள வச்சுதான் நெல்லையே கப்பத்துவா கண்ணு குட்டி கூட தான் புள்ள குட்டி போலதான் வாழ வேண்டும் பல்லாண்டு எங்களோட உழவன். கண்ணுக்குள்ள வச்சுதான் நெல்லையே கப்பத்துவா கண்ணு குட்டி கூட தான் புள்ள குட்டி போலதான் வாழ வேண்டும் பல்லாண்டு எங்களோட உழவன். என்றும் வாழ வேண்டும் பல்லாண்டு எங்களோட உழவன். தான் உழவரின் சொந்தம். இன்றைய தினம் இந்திய உழவர் உரக்கூட்டுறவு நிறுவனம் இஃப்கோ தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து நம்முடைய இஃப்கோ நானோ யூரியாவின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் பற்றி இணையவழி கருத்தரங்கு நடைபெற உள்ளது. இந்த இணையவழி கருத்தரங்கில் வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு மாநில விற்பனையாளர் திரு சி ஜெயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 54 வருடங்களாக நல்ல தொழில்நுட்பங்களையும் இடுபொருட்களையும் விவசாயிகளுக்கு நாளும் வழங்கி உலக அளவில் முதலிடத்தில் உயர்ந்து நிற்கும் கூட்டுறவு நிறுவனமான இப்கோ தற்போது நானோ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நானோ யூரியாவை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தலைச்சத்திற்காக யூரியாவை தொடர்ந்து பயன்படுத்தும் விவசாயிகள் மண் மாசுபடுதல், நீர் மாசுபடுதல் காரணமாகவும், நீர் பற்றாக்குறை, யூரியா தட்டுப்பாடு காரணமாகவும் யூரியாவுக்கு மாற்றான இடுபொருளை விவசாயிகள் எதிர்பார்த்திருக்கும் தருணத்தில் இப்கோ நிறுவனம் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தி இருக்கும் உரம்தான் நானோ யூரியா. இப்கோ மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் நானோ யூரியாவின் முக்கியத்துவம் பற்றிய இணையவழி கருத்தரங்கிற்கு இணையவழி இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இவ்வினிய கருத்தரங்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உயர் திரு டாக்டர் என் குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இணையவழி இணைந்து சிறப்புரை வழங்க உள்ளார்கள். இவர் புகழ்பெற்ற தலைசிறந்த தோட்டக்கலை பேராசிரியர். விவசாயிகளும் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் நிறைய நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். இவ்விழாவில் இணையவழி இணைந்திருக்கும் தாங்களை இப்கோ நிறுவனம் வணங்கி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள் இக்கருத்தரங்கில் இணையவழி இணைந்திருப்பது மிக சிறப்பு மற்றும் பெருமகிழ்ச்சி. டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள் நானோ தொழில்நுட்பத்தில் சிறந்த ஆராய்ச்சியாளர் மற்றும் வல்லுநர். மத்திய அரசின் நானோ தொழில்நுட்ப குழுவில் உறுப்பினராக அங்கம் வகித்து சிறப்பாக வழிகாட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்திருப்பவர். அவரை இப்கோ மற்றும் விவசாயிகள் சார்பாக இருகரம் ஊப்பி வணங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக இப்கோ நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்து எங்களுக்கெல்லாம் சிறப்பாக வழிகாட்டி இந்நிறுவனத்தை வெற்றி பாதையில் நடத்தி வருபவர். On behalf of entire team and farmers of Tamil Nadu, we extend hearty welcome to Sri Yogendra Kumar ji. அடுத்ததாக இப்கோ நிறுவனத்தின் நானோ தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஜெனரல் மேனேஜர் டாக்டர் ரமேஷ் ராலியா அவர்கள். இவருடைய பெரும் முயற்சியால் உலக அளவில் முதலாக நானோ யூரியாவை தயாரித்து இப்கோ மற்றும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர். On behalf of IPCO team and all participants, we extend a warm welcome to Ramesh Ralia ji. மேலும் இக்கருத்தரங்கில் இணையவழி இணைந்துள்ள வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இப்கோ அலுவலர்கள், கூட்டுறவுத்துறை அலுவலர்கள், வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் நண்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக இனிய கருத்தரங்கில் we invite our Dr. Ramesh Ralia அவர்கள் to present the நானோ யூரியாவின் முக்கியத்துவம் பற்றிய செய்திகளை அறிக்கையிடுவார். Respected, thank you SMM sir, Shri Jayaraji for kind introduction. Honorable Vice Chancellor sir, Tamil Nadu Agriculture University, Dr. N. Kumar sir. Honorable Dr. K. Subramaniam sir, who is nanotechnology expert of India, I would say, and Professor Nanotechnology and Director Research at Tamil Nadu Agriculture University. Honorable Marketing Director of IPCO, Shri Yogendra Kumar sir, SMM sir and Suresh ji, and all the dignitaries and farmers, professors, scientists and scholars who are audience of this webinar. I would like to welcome you all on behalf of IPCO and IPCO Nano Biotechnology Research Center. I would like to share a presentation with your kind permission for the farmers, and which is partially translated in the local language for the ease of understanding of the farmers. So I would like to thank our SMM and marketing team of Tamil Nadu, which helped me to translate this into the farmers language. So respected farmers, namaskar and good morning. Today we will discuss about nano fertilizer, especially nano urea. Dear farmers, nano urea is developed using nanotechnology, and when we talk about nanotechnology, if you have ever visited Tamil Nadu Agriculture University Department of Nanoscience and Technology, you might have seen that, or then in nanotechnology we study the particles related to 1 and 100 nanometer.
when we create the particles at such small nano scale, these particles have very unique physicochemical properties. So today we will see through this webinar that when we convert our crop nutrition urea into nano scale form or nanotechnology based urea fertilizer, then how it behave and what is the impacts on the crop growth, development, and so on. Dear farmers, we provide urea today through the urea. That urea fertilizer that you can recognize from this picture is provide nitrogen to the plants. But when this urea provide nitrogen, and nitrogen required by the plants for the crop development and productivity, it is required by the crop in highest amount, like 1.5% is the average dry weight because of the nitrogen for the plants. And because nitrogen is an structural element for various components like protein, chlorophyll contents, genetic materials, carbohydrates, a lot of structure present or available in the plant cell is made up of nitrogen, is one of the structural component. And it is required in the highest amount among all other nutrition. Plant require about 14 to 17 different kind of nutrient element as an essential nutrient, but among them nitrogen required in the highest concentration, which is 1.5% because of their dry weight. So when we use this urea, especially in excess amount or in a non-balanced amount, if we use this urea, it affects our environment. The reason is the use efficiency of conventional urea is about 30 to 40%, the nitrogen use efficiency from urea prill. So you might have thinking that where this 60 to 70% goes. What happens that when we apply this urea prill to our crop, this hydrolyze and uptake by the plants. But during this hydrolysis and uptake process, this also interact with the environment and it change its chemical form, one chemical form to another chemical form. It is to be noted that plant require nitrogen in a specific chemical form, and if that chemical form it changes, then plant do not uptake. So if our urea we apply, if it change into nitrous oxide, then plant do not uptake. So nitrous oxide is one of the greenhouse gas and is being contributed from the urea emission. Similarly, there is an ammonia emission from urea, or if urea remain in the soil, it also affect our soil pH. Further, if urea-based fertilizer, if it leaches to the ground, it goes to our water body and may contribute to the nitrate pollution in the water or causing the eutrophication. So these environmental impacts are coming from the excessive use of urea because of its low use efficiency. To have and address these concerns, IFFCO has established a nanobiotechnology research center. In this R&D center, along with the scientists of India and across the world, IFFCO is also trying to investigate and develop technologies where we can address the concern of today's agricultural challenges as well as future challenges of the agriculture. In that, we are also trying to improve the use efficiency of nutrients for the plants. Among that, the first product of IFFCO is that nano urea. This nano urea prepared by nanotechnology, and as we see that 1 nanometer is 1/1000th of the meter. When we convert this nutrient into nanoscale particle form, they have better use efficiency, and because of their better use efficiency, they require in less amount by mass because they have very high surface area to volume size ratio. So when they have high surface area to volume size ratio, they can give us the impact which we typically see in very large quantity of fertilizer when we apply on the crop. So they require less to produce more. And when we require in less quantity,
they also help to our environment, to help our soil health as well. If we see the structure, that how the nano urea look like. So if we see typical urea granule, which we are currently using on our farm feed, which is ranges from 1 to 3 millimeter size. Similarly, if we see about one particle of nano urea, which is on an average ranging about 32 nanometer in its physical diameter. You are seeing the representative image of nano urea. If we compare one particle of conventional urea, equivalent mass of nano urea, then we can see that about 55,000 particles of nano urea is equal to one particle of urea in terms of mass. But if we compare the surface area, which we say surface area to volume size ratio, if we compare that, that is about 10,000 times more than the conventional urea. So when the surface area is more, then its interaction is the opportunity for interaction or bio-interaction is more. And because these particles are also positively surface charged, positively charged by zeta potential, then these particles are efficiently uptake by the plant when they spread through the foliar application. Typically, when we use this nano urea 2 to 4 ml per liter, take 2 to 4 ml of nano urea, mix in 1 liter of water and spray on the crop 2 times. To spray, we can use a normal conventional sprayer. As you can see, farmers on one side spraying on a wheat crop, or advanced technologies like drone, which is also being tested and developed by Tamil Nadu Agriculture University. So we can use advanced technologies as well as conventional sprayer for the spray of nano urea. For the better use, we should apply 2 times on the crop, once about 30 days after the seed germination, or next second spray about 15 to 20 days after first spray, or a week before the flowering. For the crops where the those who are like perennial crops or biennial crops or multiple year crops, in those crops we have to apply nano urea as during the time we apply the conventional urea. So when you apply conventional urea, you can replace that by the nano urea at that time. When we apply these ultra small particles on the plant leaf, our plant leaf has certain small pores, that is called stomata or hydrothores structure. When we apply these nanoscale particles on the plant leaf surface, these particles effectively uptake by the plant cell and get metabolized. Once these nanoparticles uptake by the plant cell, these particles can translocate to different part of the plants. Let's say like from leaves to the root, or to the new leaves, or to the different branches. It can transport through the phloem translocation mechanism and symplast translocation mechanism. We have done a lot of testing of this nano urea on different crops, on different agrochemical settings, nutrient management settings. What we are seeing on this slide, that on one side we use recommended dose of urea, and on another side we reduced urea by 50%, and instead of that we used nano urea. Not that this reduction in urea was done in the broadcast application. And these are the results from an state agriculture university in Anand Agriculture University in Gujarat, the picture you are seeing. But these products also tested at Tamil Nadu Agriculture University. I'm grateful to Honorable Chancellor and Director Research present here. So when we reduce the amount of urea, you are seeing that plants looks similar, but when we see the number of grains, 1000 grain weights, spikelet length, that are better than the conventional practice. So when we reduce the conventional urea by 50%, it helps to improve the soil. It will also provide the nutritious food. I will show those slides as well. So we can say that it can contribute not only to the better health of the environment or our soil or water, but it can also help to improve the human health by providing the nutritious agronomic fortified food.
This nano urea has been tested on various crops, both indoor agriculture or outdoor agriculture, like on farm field, as well as protected agriculture like greenhouse, on various crops from floriculture to the vegetables to the cereals to the sugar canes, wheat, rice, like all kind of crops. We have tested these products, and we found that this product can be used on all crops for the better crop production. One example I would like to cite, which has been conducted at Krishi Vigyan Kendra in Haryana. In that one, this nano urea was also tested in the organic farming. So what they have compared, that they compared with the conventional chemical farming practice. On one side, they have used conventional practice, which is recommended dose of fertilizer for the wheat, NPK and zinc. And on another side, that field was completely for the organic farming practice. So they used compost, they used biofertilizers, Sagarika, and then they did 3 spray of nano nitrogen and nano zinc together. And what they have found, that they found the comparable plant height, effective tillers, yield and soil, but they also found the better return on investment. The reason was there that when they analyzed this conventional practice versus the nano urea practiced product, they have found that the increase the nutritional profile of whether it is lipid, protein, carbohydrate, fibers, or its mineral. They all found the incremental benefits of by using the nano urea. Similar testing was done in on apple in Kashmir, and we found that this nano urea not only provide the uniform shape and size of the apple crop or the pigmentation on the apple fruit, but it also increased the nutritional profile of the apple. So that has benefits in terms of the nutritional benefits as well as the crop nutritional profile. The another benefit comes in terms of logistic and storage and transportation, because what we have seen that the impact of a bag of urea about 45 kg, we can see a similar impact on crop by using a 500 ml bottle of urea, so nano urea. So we can say that a bottle impact of a 500 ml bottle is equivalent to a 45 kg bag of urea. So if we compare that in terms of logistic and storage, whether it is at an individual farmer level or it is a state level or district level or a village level, it has huge benefit in the logistic, and it is easy to transport and carry in from the logistic perspective. Before bringing these products to you, we have tested this nano urea product at more than 11,000 locations and on over 94 crops at the farmers field. We have also tested these products at more than 20 Indian Council of Agricultural Research Institutes and state agricultural universities. Among them, the Tamil Nadu Agricultural Universities was there as well. So we would like to thank Tamil Nadu Agriculture University Director Research and Vice Chancellor sir. And what we have found that this nano urea can increase the crop productivity at least by 8% when we take a national average of all the trials. And this productivity we have noticed when we reduce the conventional urea consumption by 50% for the broadcast application. This nano urea is developed in India by the IFCO for the first time in the world. This nano urea has also been tested as per the guideline to evaluate nano agri inputs. This guideline was released by Department of Biotechnology, Ministry of Science and Technology, and Ministry of Agriculture and Farmers Welfare. I'm very happy that Honorable Director Research, Dr. Subramaniam sir, was one of the editor or the key resource person to formulate this guideline. And this guideline was a beam to evaluate this product. And after the extensive evaluation of this product as per the DBT guideline and as per the OECD guideline, this product has been included in the Gazette of India, that is called Fertilizer Control Order, through this Gazette publication.
And once this this product is included in the Gazette publication and in fertilizer control order, this product now can be utilized by the farmers. So dear farmers, if we see in the summary, this nano urea is made with the concept that which require less to produce more, and with less agri input, how we can produce enough or more. So if we compare a bag of urea to the bottle of urea, certainly it requires in very less quantity. Instead of 45 kg, we just require a half liter of bottle. It produce more and in a nutritious content. It is economically viable and cheaper as well compared to the conventional urea. Marketing director sir is here and he can share about the price too. And this is eco-friendly and environment-friendly. Dear farmers, we have tested these products for various other organisms, like we have tested for rodents, we have tested for pollinators like honeybee, we have tested for earthworms, for microbes, beneficial microbes present in the soil, and for the fishes, etc. And what we have found that this product do not affect these microorganisms or organisms associated with our farming. So it is non-toxic to them. In summary, if we see, nano urea is based on nanotechnology. It provides nitrogen nutrient to the plants. It is very easy to use. It requires 2 to 4 ml and mix in 1 liter of water and spray 2 times in a life cycle of the crop. It has been tested extensively on various number of crops, about 94 different crops. All over India, it has been tested at 11,000 locations and in state agriculture universities and ICR Research Institute and Krishi Vigyan Kendras. The results shows that it can increase the crop productivity at least by 8% and reduce the demand of conventional urea by 50%. This nano urea is developed first time in India and it has due approval from the government of India. This nano urea is environment friendly. It is for the sustainable environment and agricultural practices which require less to produce more. With that, I would like to thank all of you. And with that, if there is any question, we would be happy to answer that. Thank you. And mic hand over to SMM sir. டாக்டர் ரமேஷ் ராலி அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ரமேஷ் ராலி அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றியதால் அதனுடைய தமிழாக்கம் முக்கிய கருத்துக்களை விவசாயிகளுக்கு தமிழில் விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக நானோ யூரியான்னு சொல்வதற்கே காரணமே நுண்ணிய துகள்கள். சாதாரணமா கொன்ன யூரியா ஒரு 1 முதல் 3 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கும். நானோ யூரியா 32 நேனோமீட்டர். அதாவது ஒரு நேனோமீட்டருங்கிறது 1 மீட்டரில் 100 கோடியில் 1 பங்கு. அந்த அளவுக்கு நுண்ணிய துகள்களால் செய்யப்பட்டதான் நானோ யூரியா. இதனுடைய பயன்பாடை பார்த்தா இதுவும் தலைச்சு தான் கொடுக்குது, யூரியாவும் தலைச்சு தான் கொடுக்குது. ஆனால் இதனுடைய பயன்பாட்டு திறன் குருணை யூரியாவில் 30-40% இருக்கும், நானோ யூரியாவில் மிக அதிகம். இவன் 95% வரை பயன்பாட்டு திறன் இருக்கு. அடுத்ததாக குருணை யூரியாவை மண்ணில் இடும்போது நேரடியாக பயிர் எடுத்துக்கொள்வதில்லை. பல்வேறு வகையான வேதி மாற்றம் மற்றும் சிதைவடைந்து பயிருக்கு தலைச்சத்து கிடைக்கிறது. அதாவது யூரியா மண்ணில் இடும்போது அம்மோனிக்கல் ஃபார்மா மாறும், அடுத்ததாக நைட்ரஸ் ஆக்சைடா மாறும், அடுத்து நைட்ரேட்டா மாறும். இவன் நைட்ரேட்டா மாறும். இந்த காலகட்டத்தில் இது பண்ணும்போது அதனுடைய பயன்பாட்டு திறனும் குறைவு, மண்ணும் மாசடையும், நீரும் மாசடையும். ஆனா நானோ யூரியா துகள்கள் நம்ம இலையின் நேரடியாக தெளிக்கும் போது இலையில் உள்ள நுண்துளைகள் வழியாக உறிஞ்சப்பட்டு அமினோ அமிலம், புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் கட்டமைப்புக்கு பெரிதும் உதவுகிறது. இந்த உறிஞ்சப்பட்ட துகள்கள் இலையிலிருந்து வேறு வரைக்கும் எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. மற்றும் இந்த யூரியா நம்ம நார்மலா பயன்படுத்தும் போது எல்லா கருணை யூரியாவில மண், நீர், காற்று எல்லாம் மாசடையுது. ஆனா நானோ யூரியாவில மண்ணில் இடம் நேரடியாக இலையிலே தெளிப்பதனால மண்ணின் வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. அதாவது ஒரு மூட்டை யூரியா ஒரு குப்பி நானோ குப்பிக்கு சமம், அதாவது 500 மில்லி. அடுத்ததாக மகசூல் அகில இந்திய அளவுல எல்லா பயிர்களும் டெஸ்ட் பண்ணதுல ஆவரேஜா சராசரி 8% மகசூல் அதிகரிக்கிறது நானோ யூரியா. அடுத்ததாக விளைபொருட்களுடைய தரம்
அதாவது ஊட்டச்சத்துகள் அளவு அதிகரிக்கிறது. புரதம், கனிம உப்புகள், இந்த கோதுமை ஆப்பிள் டெஸ்ட் ரிப்போர்ட் நானும் ரமேஷ் ஆலியா அவர்கள் பிரசன்ட் பண்ணாங்க, அதனுடைய இதுல இருக்கு. அடுத்ததாக ஆரோக்கியமான வாழ்வுக்கு உதவுகிறது. அதாவது மண்ணின் வளம், சத்தான உணவு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளான தேனீ, மண்புழு மற்றும் அனைத்து வகையான உயிர்களுக்கும் பாதுகாப்பானது. இதை பயன்படுத்தும் முறை 1 லிட்டர் நீரில் 4 ml. முதல் தெளிப்பு விதை முளைத்த 30வது நாள் அல்லது தூர்கட்டும் பருவம். 2வது தெளிப்பு பூக்கள் உருவாவதற்கு முன், இல்லைன்னா முதல் தெளிப்பு முடிந்த 2 அல்லது 3வது வாரம். இதுல அடி உரம் பரிந்துரையின்படி டிஏபி காம்ப்ளெக்ஸ் உரமாகவோ இல்லை தலைச்சத்தை யூரியா வழியாகவோ முதல் அடி உரத்தில் விவசாயிகள் கொடுக்க வேண்டும். மேலுரத்தை நேனோ யூரியா வழியாக பயன்படுத்தலாம். மேலும் இக்கருத்தரங்கில் இனிய கருத்தரங்கில் டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர்களை நானோ பொருட்களில் வேளாண் உற்பத்தியில் பங்கு பற்றி இணையவழி உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்களே, இஃப்கோ நிறுவனத்தின் சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் யோகேந்திர குமார்ஜி, Dr. Ramesh Ralia, other participants in the event. And indeed, it's a very pleasant event. IFCO and the TNIU jointly organized this particular meeting. Ramesh Ralia already explained about nano urea. I'm just going to explain about developments in Tamil Nadu Agriculture University. Tamil Nadu வேளாண்மை பல்கலைக்கழகம் 2010ஆம் ஆண்டு நானோ தொழில்நுட்பத்துறையை தொடங்கியது. 10 வருடங்களாக நானோ தொழில்நுட்பத்தை பற்றிய ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது. ரமேஷ் ராலியா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானோங்கிறது 1 in 100 கோடி. நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் தெரியும், 137 கோடி இருக்கிறோம். இந்த 137 கோடியில ஒரு இந்தியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நானோ சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 137 கோடி பேரை 1 மீட்டர் லென்த்ல அசம்பிள் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இந்தியனோடைய சைஸும் நானோ சைஸ். இந்த நானோ தொழில்நுட்பங்கிறது தமிழர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் கிடையாது. ஏன்னா நம்ம மூதாதையர்கள்லாம் அந்த இங்கிலீஷ் மெடிசின்லாம் வர்றதுக்கு முன்னால ஆயுர்வேதிக் மெடிசின்ல இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருந்து செடிகளை திரும்ப ஒரு பிசல் மாற்றல போட்டு அரைச்சி திரும்ப அரைச்சி சின்ன துகள்களா ஆக்கிடுவாங்க. இந்த துகள்கள் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்கிறத முதல்ல நம்ம ஆளுங்களாம் சொல்லியிருக்காங்க. அதான் இப்ப நானோன்னு சொல்றோம். அப்படி சின்ன துகள்களாக மாறும் பொழுது அதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகும். ஒரு மேக்ரோ மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல்னா அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சமா இருக்கும். அதே ஒரு மெட்டீரியலை நானோவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாயிரும். அதனால உபயோகத்திறன் அதிகமாகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். என்னன்னா, நானோ இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நான் சொன்ன மாதிரி 2010ஆம் ஆண்டு நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கப்பட்டது. இது இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சென்டினரி இயர் செலிப்ரேட் பண்ணும்போது இந்திய கவர்மெண்ட் 50 crore கொடுத்தாங்க. அதில் 10 crore நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம். இந்த 10 crore இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நானோவை பற்றி அவ்வளோ விவரம் தெரியாமல் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். பட் இப்போ தான் தெரியுது அதோடைய முக்கியத்துவங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுருக்கிறோம். இந்தியாவில் 77 பல்கலைக்கழகங்கள் இருக்குது, விவசாய பல்கலைக்கழகங்கள். அதில் டிஎன்ஐ தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நேற்று கூட டைரக்டர் ஜெனரல் ஐசிஆர் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்ஐ பற்றி சொன்னார். அதே இதை தான் இஃப்கோ நிறுவனமும் சொன்னாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த ஆராய்ச்சியில் ரொம்ப முக்கிய ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது நானோ தொழில்நுட்பத்துறையோட பில்டிங்கை பார்க்குறோம். அந்த பில்டிங் உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது 10 crore worth ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு. இந்த மெஷினை வச்சு தான் அந்த துகள்களை பார்க்குறோம். கண்ணால் பார்க்க முடியாது, நார்மலாக மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் பார்க்க முடியாது. அதனால சொஃபிஸ்டிகேட்டட் மைக்ரோஸ்கோப் லைக் டெம் செம் எல்லாம் வேணும். அதை பார்க்கறதுக்கு இந்த கேரக்டரைசேஷன் பண்ணணும். இந்த நானோ தொழில்நுட்பம் எதுக்காக வேணும்னா, என்ன பிரச்சனைகள் விவசாயிகள் கொண்டு வர்ற பிரச்சனைகள் ஒண்ணுமே முடிவு இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலைன்னா நானோ தொழில்நுட்பம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு இதுல தான் சொல்யூஷன் டு அன்ரிசால்வ்ட் இஷ்யூஸ், அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கப்பட்டது.
அதோட ஃபவுண்டர் கேட்டு நானும் ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா 10 வருஷத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. அதுவும் இப்போ மார்க்கெட்டிங் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அளவுக்கு போயிட்டோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த முக்கியமா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முக்கியமா இந்த ஆராய்ச்சியில இவ்வளவு 10 வருஷத்துல ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, பிஜி அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ பிஜி ப்ரோக்ராம் 2010ல இருந்து வச்சிருக்கோம். பிஹெச்டி ப்ரோக்ராம் 2017ல இருந்து வச்சிருக்கோம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பில்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மட்டும் இல்லாம 30 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய வாங்கியிருக்கோம். அதனால நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த நானோ தொழில்நுட்பத்துறையில இருந்து வந்துட்டு இருக்குது. அடுத்த ஸ்லைடு போயிடலாம். ரமேஷ் ராலியா வந்து நானோ யூரியாவை மட்டும் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நானோ தொழில்நுட்பத்தினால கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால என்ன நன்மைகள் மக்களுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி சில கருத்துக்களை சொல்றேன். இந்த என்னுடைய பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே நம்ம மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்கள் நானோ யூரியா பற்றிய விளக்கங்கள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். இதுல என்னன்னா, முதல்ல வந்து இந்த நாங்க 2012ல கனடா, இது வந்து ஹெக்ஸனால் டெக்னாலஜிங்கிறது கனடா தொழில்நுட்பம். அந்த கனடாவோட பல்கலைக்கழகம், கல்ஃப் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்தியா வந்து காய்கறி உற்பத்திலேயோ பழங்கள் உற்பத்திலேயோ உலகத்துல 2வது இடத்துல இருக்கு. சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்றோம். ஆனா காமன் பர்சனுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ரீச் த கன்சியூமர் 30 to 35% லாஸ் ஆயிடுதுங்கிறோம். 2,40,000 கோடி ரூபாய் லாஸ் ஆகுதுன்னு கணக்கு இருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, எவ்ரி ஃப்ரூட்ஸ் 3 ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்டட் 1 ஃப்ரூட் இஸ் லாஸ்ட்னு சொல்றோம். ஸோ அந்த தடுக்கிறதுக்காகத்தான் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். இந்த தொழில்நுட்பம் என்னன்னா, நானோ எம்எல்சிங்கிறது ஒரு 1 லிட்டரை 50 லிட்டர் தண்ணியில கரைச்சி மரத்திலையும் பழத்துல, இந்த பழம் காட்டியிருக்கிறோம், அந்த ட்ரிப் ஆகிற வரைக்கும் தெளிச்சுன்னா ஒரு மரத்துக்கு 10 லிட்டர் ஆகும். இந்த இதனால பழங்கள் பாதுகாக்கப்படுது, மரத்திலே பாதுகாக்கப்படுது. 2ல இருந்து 3 வாரம் வரைக்கும் மரத்திலே பாதுகாக்கலாம். அந்த மரத்துல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு another 2 to 3 வீக்ஸ் இது பண்ணலாம்னு நினைச்சோம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து 5 மாவட்டங்கள்ல நம்ம செக் பண்ணணும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி, திண்டுக்கல் அண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல பண்ணோம். 5 ரகங்கள்ல இந்த ஆராய்ச்சி பண்ணோம். அல்ஃபோன்சோ, பங்கனப்பள்ளி, நீலம், பெங்களூரா, இமா பசந்த் 5 வெரைட்டியில பண்ணோம். அதுல என்னன்னா, நம்ம எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வெரைட்டி அல்ஃபோன்சோ, பங்கனப்பள்ளி அந்த மாதிரி ரகங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம். ஸோ 2ல இருந்து 3 வாரம் வரைக்கும் மரத்திலே தங்க வைக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ண அப்புறம் ஸ்டோரேஜ்ல வந்து another 3 வீக்ஸ் வைக்கலாம். இப்போ வந்து எல்லா கோவிட் டைம்ல மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்லாம் ரொம்ப இருக்குது. நிறைய இடத்துல தேங்கி போறதுனால இப்போ நிறைய விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ஃப்ரீயா இந்த ஃபார்முலேஷன் டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். சப்போஸ் விவசாயிகளுக்கு ஸ்ப்ரே பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா டிப் பண்ண கூட செய்யலாம். இதை டிப் பண்றதுக்கும் அதே தான். 1 லிட்டரை 50 லிட்டர் தண்ணியில கரைச்சி அதுல பழங்களை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வைக்கணும். வச்சுட்டோன்னா இப்போ நார்மல் ஃப்ரூட் மாதிரியே சேவ் பண்ணலாம். ஸோ நார்மல் கண்டிஷன்ல 2ல இருந்து 3 வாரம் வரைக்கும் சேவ் பண்ணலாம்னு சொல்றோம். ஸோ இதுக்கு மரத்துல தெளிக்கிறதுக்கான செலவு வந்து ஒரு மரத்துக்கு 40 ரூபாய் வரைக்கும் வருது. அதே இது டிப் பண்ணோம்னா 50 பைசா தான் ஆகும். ஒரு கிலோ பழத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கு 50 பைசா தான் ஆகும். இதை பற்றி 8 வருடங்களா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த டெக்னாலஜி எல்லா நிறைய விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். மேங்கோ மட்டும் இல்லை, மேங்கோ, பனானா, கோவா, கிரேப்ஸ் எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணோம். இதில் முக்கியமாக மேங்கோவுக்கும் பனானாவுக்கும் இந்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கதா கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட். அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா, இந்த ஃபார்முலேஷன் தெளிக்கிறதோ அல்லது சோப் பண்ணுறதோ கஷ்டமாக இருக்கணுங்கிறத தவிர்க்கிறதுக்காக நானோ ஸ்டிக்கர்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே. நானோ ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வந்தோம். இதுக்கான பேட்டன்ட் வந்து TNIU தான் இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம்னா, ஹெக்ஸனால்னு ஒரு பொருளை பற்றி ஏற்கனவே சொன்னேன். அதுதான் ஃப்ரூட் ப்ரிசர்வேஷனுக்காக பயன்படுத்துகிறோம். அந்த ஹெக்ஸனால்ங்கிற ஒரு பொருள் வந்து குயிக்காக ஆவியாகி போகக்கூடியது. அதை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் டெவலப் பண்ணோம்.
இந்த நானோ ஃபைபர்ங்கிறது பாலிமரால செய்யப்படக்கூடியது. இது வந்து பஞ்சு மிட்டாய் மாதிரி, நம்ம ஊர்ல பஞ்சு மிட்டாய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிமர் பிளஸ் சுகர் போட்டு சுகர் கேண்டி மாதிரி பண்றாங்க. அந்த ஃபைபரை தான் டெக்னிக்கலா நானோ ஃபைபர்னு சொல்றோம். இந்த ஃபைபர்ல அந்த ஹெக்ஸனல் காம்பவுண்டை போட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பண்ணிடும். இந்த ஸ்டிக்கரோட விலை 2லிருந்து 3 ரூபா வரைக்கும் தான் வரும். இந்த ஸ்டிக்கரை வந்து எய்தர் பனானாவோ அல்லது மேங்கோவோ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கர் பண்ணிட்டோம்னா, இந்த ஸ்டிக்கருக்குள்ள இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். டிபெண்டிங் ஆன் த ரெஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் ஆஃப் த ஃப்ரூட். ஃப்ரூட் ரெஸ்பிரேஷன் ஆகும்போது ஹீட்டு ஜென்ரேட் ஆகும், மாய்ச்சரும் ஜென்ரேட் ஆகும். அது வந்து இந்த நானோ ஃபைபரை ஓப்பன் பண்ணி ஃப்ரூட்டை ப்ரிசர்வ் பண்ண முடியும். இதையும் நிறைய மாவட்டங்களில் செக் பண்ணியிருக்கோம். 7 மாவட்டங்களில் செக் பண்ணியிருக்கோம். 2ல இதே எகெயின் 2 வீக்ஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். இது வந்து பேட்டன்ட் டெக்னாலஜி. இதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு MOU பண்ணியிருக்கோம் ஒரு கம்பெனியோட. கூடிய விரைவில் விவசாயிகளுக்கு இந்த ஃபார்முலேஷனும் அந்த ஸ்டிக்கரும் கூடிய விரைவில் கிடைக்கும். ஏதாவது விவசாயிங்க செக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபார்முலேஷனை ஃப்ரீயாக தான் கொடுப்போம். நானோ தொழில்நுட்ப துறையோட தலைவர் வந்து டாக்டர் லட்சுமணன், அவரும் வாட்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு எழுதலாம், அல்லது ஆராய்ச்சி இயக்குநருக்கு எழுதுனா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். இது ஒரு சின்ன தொழில்நுட்பம் தான். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேஸ்ட் ஆகக்கூடிய ஃப்ரூட்டை மினிமைஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த 2 தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும். நெக்ஸ்ட் 3வதா என்ன தொழில்நுட்பம்னா, இது அதோட சிம்பிளான தொழில்நுட்பம். நான் சொன்ன ஹெக்ஸனால்ங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து குயிக்காக வேப்பர் ஆகுறோம். இது வந்து லிக்விடேட்டர் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இப்போ மஸ்கிட்டோ லிக்விடேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் வந்து மஸ்கிட்டோ வரக்கூடாதுன்னா லிக்விடேட்டரை ஆன் பண்ணுறோம். பண்ண உடனே அதில் உள்ள காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுது, மஸ்கிட்டோஸ் எல்லாம் பறந்துடுது. அதே கான்செப்டில் தான் நாங்கள் இதை டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஹெக்ஸனால் ஃபார்முலேஷனை வச்சு வேப்பரைஸ் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் அதை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னா கோடவுனில் உள்ள ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ப்ரிசர்வ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். முக்கியமாக இந்த ஃப்ரூட் ப்ரிசர்வேஷனோட நம்ம துணைவேந்தர் வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ஃப்ரூட் ரிசர்ச்சர். அதனால சாருக்கு நல்லா தெரியும். ஆந்திரக்னோஸ் அண்ட் ஸ்டெம் அண்ட் ராட்னு 2 முக்கியமான நோய்கள் பழத்தில் பாதிக்கப்படும். அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகுறதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து ஒரு குடோனில் 20 டன்னு ஃப்ரூட்டுக்கு இந்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 ரூபாய் தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டெக்னாலஜியை வச்சு, நானோ டெக்னாலஜி வச்சு நம்ம ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் பாதுகாக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்காக உள்ள டெக்னாலஜி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டெவலப் பண்ணியிருக்கோம். சிலது அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கமர்ஷியல் லெவலில் இருக்குது. கூடிய விரைவில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு அனதர் முக்கியமான டெக்னாலஜி. இப்போ எல்லா சிட்டிகள்லையும் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போனீங்கன்னா பிளாஸ்டிக்கே கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம நானோ ஃபைபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். இதில் பனானா பஞ்ச் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு சூடோஸ்டம் இருக்குது. அதில் ஒரு ஹெக்டரில் 80 டன் வரைக்கும் சூடோஸ்டம் கிடைக்கும். அதில் ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நானோ செல்லுலோஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபில்ம் டெவலப் பண்ணுறோம். இது நானோ பனானா ஃபைபர் மட்டும் இல்லை, மற்ற ஃபைபரும் எடுக்கலாம். இந்த நார் கத்தாழைன்னு சொல்கிறோம், அல்லது பைனாப்பிள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஃபைபர் இருக்கும். ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா வேஸ்ட் வுட்ல இருந்து வரக்கூடிய ஃபைபரை கூட செல்லுலோசிக் மெட்டீரியலை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆராய்ச்சி தான் இருக்கு. கூடிய விரைவில் இதுவும் இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போச்சுன்னா நம்ம இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் டு பிளாஸ்டிக்கா பயன்படுத்தலாம். இது வந்து 4வது டெக்னாலஜி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடைபெற்று வருகின்றது. இதுவும் எகெயின் ரொம்ப கமர்ஷியல் லெவலில் போகும்போது நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா கேரி பேக் ஆகணும். கேரி பேக் வந்து அங்கே வியாபாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கேரி பேக் வரல 1 ரூபாய் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்றாங்க. இது கொஞ்ச நாளையில இது பாப்புலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட முக்கியத்துவம் என்னன்னா குயிக்காக டீக்ரேட் ஆகிரும். பிளாஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 வருஷம் ஆகும் டீக்ரேட் ஆகிறது. இந்த பிளாஸ்டிக், இந்த பயோஃபில்ம் அல்லது நானோ ஃபில்ம் வந்து வித்தின் அ மந்த் டீக்ரேட் ஆகிரும். அது ரொம்ப நன்மை பயக்கும். அதுக்கு தான் இந்த ஃபில்மை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு இப்போ வந்து ரமேஷ் ராலியா நானோ யூரியாவை பற்றி சொன்னார். நாங்கள் ஆஸ் எ சாயில் சயின்டிஸ்ட் நானும் நானோ ஃபெர்டிலைசர் ரிசர்ச்சில் தான் மெயினாக 10 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்.
அதுல இந்த நானோ ஃபைபர்ங்கிறத ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல ஹெக்ஸ்னல்ல போட்டோம். அதே நானோ ஃபைபரை பயன்படுத்தி நிறைய இடுபொருள்களை பயிர்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நிலக்கடலையோ அல்லது பயிர் வகை பயிர்களையோ நிறைய நியூட்ரியன்ட் தேவைப்படுது. ரமேஷ் ராலியா சொன்னாரு 14 நியூட்ரியன்ட் இருக்கு. முக்கியமா 21 நியூட்ரியன்ஸ் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பல்சஸ் ஆர் கிரவுண்ட்நட் தே ரிக்வயர் லாட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். எல்லாத்தையும் தனித்தனியா போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு அதெல்லாம் முடியாது. அதனால என்ன பண்றோம், சிங்கிள் சொல்யூஷனுக்காக இந்த நானோ ஃபைபர் டெக்னாலஜி பயன்படுத்துறோம். இப்போ என்னன்னா தனித்தனியா இதுக்காக நம்ம டிஎஸ்டில இருந்து நம்மளுக்கு 2 crore ஃபண்டு கொடுத்தாங்க. அந்த நானோ ஃபைபர் மூலமா பயிர்களுக்கு தேவையான உரங்களை அனுப்பலாம், அல்லது உயிர் உரங்கள் பயோ ஃபெர்டிலைசர், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, சுடோமோனாஸ், பிபிஎஃப்எம், என்ன பயோ இனாக்கள்னால இது மூலம் கொடுக்க முடியும். ஈவன் பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், ஹார்மோன் கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்டிங் சீடை சுற்றி கோட் பண்ணும்போது எல்லா இன்புட்டையும் இந்த நானோ தொழில்நுட்பம் மூலமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஆராய்ச்சி வந்து பவானி சாகர்ல இப்போ ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கோட் பண்ணும்போதே நம்ம ஈக்குவல் அண்ட் ஈல்டு, அதிகமாக ஈல்டுன்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் அண்ட் ஈல்டு கொடுக்கலாம். அப்போது நிறைய இன்புட் சேவிங் இருக்குது. அதனாலதான் இந்த நானோ ஃபைபர் கோட்டிங் வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி. இதை வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டெக்னாலஜி வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இஃப்கோ நிறுவனம் மாதிரி ஒரு முக்கியமான நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்தது இது வந்து நானோ கேப்சூல் டெக்னாலஜி என்ன சொல்றோம். இதுவும் அதே மாதிரிதான். இப்போ பயிர்களுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது, தனித்தனியா அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, ஒரு மினரல் ஜியோலைட்டுங்கிற ஒரு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய மினரலை அதை பயன்படுத்தி எல்லா நியூட்ரியன்ட்டையும் லோட் பண்ணி அதை கேப்சூலா மாற்றி அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதுல என்ன தெரிஞ்சு, இது வந்து 3 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதில் 60% வரைக்கும் ஃபெர்டிலைசர் ரிடக்ஷன் பாசிபிள் இருக்குன்னு சொல்றோம். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய யூரியாவையோ நார்மலாக கிடைக்கக்கூடிய உரங்களையோ இதை மாடிஃபை பண்ணி நம்ம கேப்சூலா பண்ணி இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்டாக தான் நம்ம இஃப்கோல இருந்து நானோ ஃபெர்டிலைசர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி துணைவேந்தர் சொல்லுவாங்க. பட் நானோ ஃபெர்டிலைசர் வந்து நாங்கள் வந்து சாலிட் ஃபார்ம்ல நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், அல்லது நானோ ஃபைபர் ஃபார்ம்ல நியூட்ரியன்ட்டை கொடுக்குறோம். இதை லிக்விட் ஃபார்ம்ல நானோ ஃபெர்டிலைசர்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துருக்குறாங்க. I am very happy that TNA is involved in this testing procedure. Of course, IFCO வந்து ஒரு பெரிய உர நிறுவனம். இந்தியா லெவலில் அவங்க நம்பர் 1 உர உற்பத்தியில். அதனால டிஎன்ஏக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் டிஎன்ஏயோட ஒர்க்கு வந்து நேஷனல் லெவலில் விசிபிலிட்டி கிடைச்சது. அதுக்காக இஃப்கோ நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட், ஸோ இது வந்து சில ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு வருது. சீட் விகர்னு சொல்லி, இது அதே மாதிரி தான். சீட் கோட்டிங் பண்ணுறோம், ஒரு பாலிமரை பயன்படுத்தி நம்ம தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் அதில் போட்டு சீடு ஜெர்மினேஷனையோ அல்லது சீல்டிங் விகரை இன்டியூஸ் பண்ணுறதுக்கோ இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், நானோ ரைசோ பூஸ்ட்னு பேர். இப்போ உள்ள துறை தலைவர் வந்து அவர் மைக்ரோபயாலஜிஸ்ட். அதனால ஹிஎஸ் கம் வித் கன்சர்டி ஆஃப் மைக்ரோப்ஸ். அதை கூட இந்த ஹைட்ரோஜெல் ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். இதுவும் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப மரங்களுக்கோ அல்லது சீலிங் டிப் பண்ணியோ பயன்படுத்தலாம். இதுவும் ஆராய்ச்சி நிலவில் நிலைமையில இருக்கு. நெக்ஸ்ட், நானோ ரிவைவின் பேர். இது வந்து ஹைட்ரோஜெல் பேஸ்டு ஃபார்முலேஷன். இந்த ஃபார்முலேஷன் நான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஃபார்முலேஷன்லாம் ரெடியா இருக்குது. நிறைய ஆராய்ச்சி பிபிபி மோடில் கம்பைண்டாக ரிசர்ச் பண்ணி இதை மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணலாம். நெக்ஸ்ட், இது வந்து துணைவேந்தரோட தூண்டுதல்னால இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டி மஸ்கிட்டோ பக்ங்கிறது ஒரு மைனர் பெஸ்ட் தான். இது வந்து மேஜர் டெவஸ்டேஷன் வந்துருச்சுன்னு துணைவேந்தர் அவர்கள் நமக்கு சொல்லும்போது, நம்ம நானோ தொழில்நுட்பத்துறையோட தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலேஷன் டெவலப் பண்ணாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இதை பற்றி ஆராய்ச்சி லார்ஜ் ஸ்கேல் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிச்சுன்னா ஒரு ஃபார்முலேஷனா டி எஸ்டேட்டுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு காலையில கூட யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, டி எஸ்டேட்டுக்கு நானோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண முடியுமான்னு.
அவங்கெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீல கூட நானோ தொழில்நுட்பம் பயனுள்ளதா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இன்னும் ஒரு ஸ்லைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானோ லியூர்னு பேரு. லியூர்னா பூச்சிகளை கவர்றதுக்காக இது லியூர்லாம் யூஸ் பண்றோம். இதுல நானோ தொழில்நுட்பத்துறையில வந்து நானோ லியூர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து டெம்போரருக்காக பயன்படுத்தக்கூடிய லியூர். நார்மலா யூஸ் பண்ற லியூர் வந்து சீக்கிரத்திலே அந்த காம்பவுண்ட் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த நானோ தொழில்நுட்பத்துல இந்த லியூரை பயன்படுத்தி லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கும். ஒரு 15 நாள்ல இருந்து 3 வாரம் வரைக்கும் இந்த லியூர் எஃபெக்டிவா இருக்கும்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் நானோ தொழில்நுட்பத்துறையினால நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் நடந்துட்டு வருது. இந்த மாதிரி புது புது ஆராய்ச்சிகள்லாம் நடந்து அது வெற்றிகரமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணிக்கிறது இந்த இஃப்கோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல மூலமா தெளிவுபடுத்திக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ நானோ சானிடைசர் அகெயின் தேங்க்ஸ் டு த வைஸ் சான்சலர். நம்ம COVID-19 லாஸ்ட் இயர் வந்திருக்கும் போது நானோ தொழில்நுட்பத்தில் ஏதாவது பண்ணணுங்கும் போது சானிடைசர்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். இதுவும் நம்ம நானோ தொழில்நுட்பத்துறையோட இப்போ உள்ள தலைவர் டாக்டர் லட்சுமண் இது இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கிறாரு. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, நார்மலாக சானிடைசர் கையில் போட்ட உடனே ஆவி ஆயிடும். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கையிலே நின்று வைரஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும்னு சொல்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆல்ரெடி கமர்ஷியல் யூஸ்க்கு வந்துருச்சு. 2 கம்பெனிஸ் டேக்கன் ஓவர் திஸ் பிஸ்னஸ். நெக்ஸ்ட், இதுதான் லாஸ்ட். இதை பற்றி ரமேஷ் ராலியாவும் சொன்னாரு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பிகாஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாலேயே நம்ம நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிச்சதுனால வி பிகேம் வெரி ஸ்ட்ராங். நம்ம பேஸ் டேட்டா தான் பயன்படுத்தி தான் இந்த கைட்லைன் நம்ம டெவலப் பண்ணோம். கைட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாட்டில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு கைட்லைன் ரொம்ப தேவை. அதனால டிஎன்ஐ வந்து பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கைட்லைன். அதை வச்சு தான் இந்த நானோ ப்ராடக்ட்லாம் செக் பண்ணி ஈவன் நோட்டிஃபிகேஷனுக்கு கூட டிஎன்ஐ டேட்டாவை பயன்படுத்தி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ரூவல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால டிஎன்ஐ ரிசர்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானோ தொழில்நுட்பத்துறைக்கும் இம்பார்ட்டன்ட், இந்த கண்ட்ரிக்கும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ லாஸ்ட் ஸ்லைடு ஒன்று. நெக்ஸ்ட், ஸோ அவர் ரமேஷ் ராலியா சொன்ன மாதிரி இந்த இஃப்கோ நானோ நைட்ரஜனை பற்றி ஆராய்ச்சி நடத்திட்டு வரோம். இந்த ஆராய்ச்சி வந்து பவானிசாகர்ல 20 ஏக்கர்ல ஆராய்ச்சி நடந்துட்டு வருது. 10 ஏக்கர் நெல்லுலையும் 10 ஏக்கர் மெய்ஸ்லையும் பண்றோம். இதுக்கான ஒரு 1/2 minute வீடியோ ஒன்று இருக்குது, அதை பிளே பண்ணணும். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோன்னா, ட்ரோனை வச்சு எப்படி நானோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். நாங்கள் எகெயின் தேங்க்ஸ் டு த வைஸ் சான்சலர். இந்த ட்ரோனை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது, நானும் டைரக்டர் என்ஆர்எம் ரெப்ரசன்ட் பண்ணும்போது சார் இமீடியட்டாக சாங்ஷன் பண்ணாங்க. அதனால தான் இந்த ட்ரோன் வசதி எங்களால் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரோன் என்ன பண்ணுன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஸ்ப்ரே பண்ணணும்னா ஆளை பார்க்கணும், லைக் 2-3 லேபர் தேவை இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ட்ரோன் மூலமாக ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிடலாம். 1 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 2 minute தான் ஆகும். அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ஸ்பீடில் பண்ணணும், எல்லாமே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பவானிசாகரில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம், 2வது ஸ்ப்ரே அடுத்த வாரம் பண்ண போகிறோம். பண்ண பிறகு நம்ம ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம், எவ்வளவு தூரத்துக்கு ட்ரோனை பயன்படுத்தி இந்த நானோ ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ண முடியுங்கிறத பற்றி நம்ம கருத்துக்களை வந்து ஆராய்ச்சி முடிவுகள்லாம் தெரியும் போது நம்ம சொல்லுவோம். ரொம்ப நன்றி, இஃப்கோ நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. அவங்க சப்போர்ட்ல தான் அந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க நானோ யூரியா பற்றி, அதோட பயன் பற்றியும் சாரோட வியூவை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. டாக்டர் கே.எஸ். சுப்பிரமணியம் அவர்களுக்கு இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாக டாக்டர் என். குமார், வைஸ் சான்சலர் ஆஃப் டிஎன்ஐஓ will talk about the nano urea. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். Dear Shri Yogendra Kumar ji,
Managing Director IFCO, Dr. Ramesh Ralia, General Manager R&D IFCO. I am particularly thankful to Dr. Ramesh Ralia for his nice presentation. Very crisp and very nice presentation. Any farmer can easily follow it in bilanguage. And Mr. Jayaraj, Tamil Nadu State Marketing Manager, IFCO, எங்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் சுப்பிரமணியன் மற்றும் இஃப்கோனுடைய அனைத்து அலுவலர்களும் கேவிகே இணைந்துள்ள சயின்டிஸ்டுகளும் விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சி என்பதால் தமிழிலே பேச விரும்புகிறேன். டாக்டர் யோகேந்திர குமார்ஜி as well as Dr. Ramesh Ralia they have to excuse us to talk in Tamil. Okay, because we are concerned with the farmers who are very familiar with the Tamil only. Sure, sir. Of course, you should talk in Tamil. Yeah. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இஃப்கோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நேனோ ஃபெர்டிலைசர், அதுவும் நேனோ யூரியா மிக சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. அதில் முக்கியமாக என்னன்னா நம்மளுடைய பசுமை புரட்சி 1960 ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக கிரைன் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் டன்ஸ் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்தியா. 60லலாம் நம்ம கப்பலை எதிர்பார்த்துட்டு இருப்போம், எப்படின்னா அமெரிக்கால இருந்தும் கனடால இருந்தும் ஃபுட்டு வரும் அப்படின்னு. ஸோ உணவுப் பொருள்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு உற்பத்தி பெருகினது நம்ம விவசாயிகள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள் கிட்டத்தட்ட 1950க்கும் இப்போவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 326 மில்லியன் டன் இப்போ உற்பத்தி ஆயிருக்கு தோட்டக்கலை பயிர்கள், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். அது பார்க்கும்போது 10 டைம்ஸ் கூடி இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் கிராப் 6 மடங்கு, இந்த தோட்டக்கலை பயிர்கள் 10 மடங்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன் ஆஃப் தி சக்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் தான். உரம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன இண்டிகேஷன் வருதுன்னா ஹையர் ஈல்டு வரணும் அப்படின்னா உரங்கள் தேவை. இது இயற்கையாக அமைந்தது. ஆனால் அதே சமயத்தில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்த அதிகமாக உரம் போடும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் பண்ணாமல் போட்டுருவாங்க. நைட்ரஜன் மட்டும் நிறைய போட்டுறது, மற்ற மணி சத்து இந்த சத்துக்களை போடாத இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ இந்த வீட்டில எல்லாம் சீரியல்ஸு பல்சஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி இம்பேலன்ஸாக பண்ணுறது. இல்லை அப்படின்னா அண்டர் ரிக்வயர்மெண்ட், ஒரு கிராப்புக்கு 100 கிலோ தேவைப்படுதுன்னா 50 கிலோ தான் போடுறது, இல்லை ஓவர் டோஸ் போடுறது. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கனால சாயில் ஹெல்த் இப்போ இட்ஸ் சீரியஸ் கன்சர்ன். அதில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சாக்கு உரம் போட்டது. சாக்கு உரம்னு சொல்றது பொதுவாக இந்த யூரியா டிஏபி எல்லாம் விவசாயிகள் சொல்றது, சாக்கு உரம் போட்டனால தான் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த சாக்கு உரங்கள் இல்லாமல் நம்ம உற்பத்தியை கூட்ட முடியாது. ஆனால் சாக்கு உரத்துடைய குவாலிட்டியை இது பண்ணி அந்த போடுற அளவை குறைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல இந்த நீங்க கொண்டு வந்திருக்கிற இஃப்கோ யூரியா நேனோ ஃபெர்டிலைசர் அதுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா நீங்க உங்களுடைய டேட்டா கிளீனா சொல்லுது 50% குறைச்சி நேனோ யூரியாவை தெளிப்பான் மூலமா ஃபோலியார் ஸ்ப்ரே இலை மூலமா தெளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6லேருந்து 9% மகசூல் அதிகரிச்சிருக்கு. அது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நீங்க 11,000 வயல்களில் இடைவெளி வயல்களில் டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இது ஒரு மிக சாதனை. அதில் நம்ம யூனிவர்சிட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் அதனால இப்போ என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் நேனோ யூரியா ஃபெர்டிலைசரை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது,
அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி டாஸ்க்கு. ஆனா அதே சமயத்துல வந்து என்னன்னா இது அப்ளிகேஷன் எப்படி நம்ம போடுறது? இப்போ வந்து ஒரு பக்கம் ஆட்கள் கிடைக்க மாட்டாங்குது. ஒரு தோல்ல போட்டு இந்த மிஷின் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் இப்போல்லாம் ஆட்கள் யாருமே வரதில்லை. அதாவது கடினமான உழைப்புக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அந்த சமயத்துல தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணா. ஏன்னா இப்போ காவிரி டெல்டா எடுத்துட்டீங்கன்னா அட் ஏ டைம் 6 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து நம்ம இது போட்டிருப்பாங்க, பேடி போட்டிருப்பாங்க. இல்லை சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மெய்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய ஏரியா போடுறாங்க. ஸோ ஒரே ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம ட்ரோன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்றதுக்காக தான் பல்கலைக்கழகத்திலே ட்ரோனே ஒன்று நாங்கள் விலைக்கு வாங்கி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து யாருக்கு எந்தெந்த விவசாய குரூப்புக்கு தேவைப்படுதோ வாடகைக்கு கொடுக்க கூட தயாராக இருக்கும். ஏன்னா வாங்கி வச்ச ஒரு பொருள் வந்து ஒரு டெட் ஸ்டாக் ஆயிடக்கூடாது, எல்லாத்துக்கும் உபயோகப்படணும்னு சொல்லுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் வந்து எங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். நம்ம பவான் சாரில் 10 ஏக்கரில் போட்டு பண்ணுறோம். எவ்வளோ ஹைட்டில் அடிக்கணும்? ஏன்னா சிலச்சுமே என்ன பண்ணணும்னா பேடியில் வந்து ரொம்ப கீழே அடித்தா இலைகள்லாம் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப உயரமாக தூரத்தில் அடித்தோன்னா அது வந்து காற்றுல பறந்து அடுத்த ஃபீல்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த டோஸு, எந்த ஹைட்டு, எந்த டைரக்ஷன், இந்த மாதிரி இது. அதில் சுப்பிரமணியன் அழகா சொன்னார், 1 ஏக்கர் தெளிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது அப்படின்னு. எங்களுடைய மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஓடும். அப்புறம் பாருங்களேன், நீங்க கிட்டத்தட்ட நம்ம 50 ஏக்கர் 60 ஏக்கர்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கு இதுல வந்து நீங்க நானோ யூரியா வந்து நிச்சயமாக ஃபிட்டின் பண்ணலாம். அதில் இன்னொன்று அழகா குறிப்பிட்டார் நம்ம டாக்டர் ரமேஷ் ராலியா, டிரான்ஸ்போர்ட். இப்போ யூரியா வந்து ஒரு சாக்கு 50 மூடை சாக்கு தூக்குற ஆள் கிடையாது. நானும் ஒரு விவசாயி தான், கோகோனட் வச்சிருக்கேன். 4 மூடை எடுத்து கொண்டு வரணும்னா அவன் ஒரு வண்டி கேட்பாங்க. அந்த வண்டிக்கு வந்து 200 ரூபா கொடுக்கணும். கூட கொஞ்சம் போட்டால் இன்னொரு சாக்கு உரமே வாங்கிடலாம். ஸோ இப்போ ஆனால் அதே இது வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லிகிராம் பாட்டில் இருக்கும்போது கையிலே கொண்டு போயிடலாம், ஈஸியாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான். இதை வந்து விவசாயிகளிடையே அதிகமாக பிரபலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தால இன்னொன்று பார்க்கும்போது பொதுவாக வந்து சாக்கு உரம் போட்டோம் இல்லை உரத்தை போடும்போது மண்ணு கெட்டு போச்சு சொன்னாங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மண்புழுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நேனோ பார்ட்டிகல்ஸ் வெறும் கண்ணுக்கு தெரியாத துகள்களாக வந்து சேரும்பொழுது பாதிப்பே இல்லை என்று சொல்லும்போது நல்லா இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது அந்த பேடியோ வீட்டோடைய நியூட்ரிஷன் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் லெவல், மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் கூட அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி பல விதத்திலையும் ஒரு நல்ல நன்மை கொடுக்கக்கூடிய யூரியா, நானோ யூரியாவை எடுத்து கொண்டு வந்த இஃப்கோவுக்கும் அதை எங்களிடம் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னதுக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து இஃப்கோவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஆனால் இதோட நிப்பாடக்கூடாதுங்க. ஏன்னா யூரியா வந்து இன்னைக்கு நம்மள்கிட்ட இந்தியாவில் உற்பத்தி ஆகிற ஒரு உரம் நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய காசு கொடுத்து இம்போர்ட் பண்ணுற உரங்கள் வந்து பொட்டாஷு, மியூரட்டா பொட்டாஷ், எம்ஓபி, எஸ்ஓபி, சல்ஃபேட்டா பொட்டாஷு, டிஏபி. இப்போ ரீசன்ட்லி கூட பார்த்துருக்கலாம், டிஏபி வந்து விலையை ஏற்றிட்டான்னு சொன்ன உடனே விவசாயிகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் உடனே என்ன பண்ணாரு, அவங்க கொடுக்குற சப்சிடியை கூட்டிட்டாங்க. இதெல்லாம் யாருடைய இதில் போகுது? நம்மளுடைய பட்ஜெட்டில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி உரங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து நானோ ஃபார்முலேஷன் கொண்டு வரணும். ஸோ இது இஸ் அ சேலஞ்ச் ஃபார் டிஎன்ஏயு ஆஸ் வெல் அஸ் மற்றவங்க யாராவது நானோ டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களும் இதை கருத்தில் கொண்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஆப்பிளில் காமிச்சிங்க நானோ யூரியா அடிக்கும்போது நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு. இன்ஃபேக்ட் இதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு வந்தால் பொட்டாஷ் உரம் அங்கே இருக்கும், எம்ஓபி ஆர் எஸ்ஓபி இருக்கும். ஸோ இதே மாதிரி நானோ ஃபெர்டிலைசர் நீங்கள் அதை கொண்டாந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வருங்காலத்தில் வந்து
நானோ ஃபெர்டிலைசர் இஸ் கோயிங் டு ரூல் தி கண்ட்ரி. அந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு பல்கலைக்கழகம் வந்து நிச்சயமா துணைமாக இருக்கும். எங்களுடைய ஆராய்ச்சி இயக்குனர் மற்றும் அந்த நானோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்கள்ட்ட ஆராய்ச்சி பண்றது முக்கியம் இல்லை, ஆராய்ச்சி முடிவுகளை கமர்ஷியலைஸ் பண்ணி பப்ளிக்கு பொதுமக்களுக்கு கொண்டு போகணும்னு அதில் 2-3 திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லாமே இப்போ பைப்லைனில் இருக்கு, கமர்ஷியலைசேஷன் ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி நேற்று கூட எங்களோட பொன்விழா ஆண்டில் மதிப்புக்குரிய டாக்டர் மொஹப்த்ரா அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட் ஆஃப் தி அவர்னு சொன்னாருங்க. இந்த விதத்தில் வந்து நான் வந்து என்னுடைய சயின்டிஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ கேட்டுக்கொள்வது அதுதான், யூ expedite your process of commercialization of the product so that the fruitful research will go to the benefit of the our farmers இது பண்றோம். ஸோ இந்த விதத்தில் நான் வந்து மீண்டும் என்னுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த இஃப்கோ நிறுவனம் தலைவர் மற்றும் எம்டி அவர்களுக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்த்துக்கள். டாக்டர் என் குமார் அவர்களுக்கு இப்போ நிறுவனம் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக we invite our marketing director to present the new initiatives in IFCO for in field of agriculture. அவர் வந்து ஆங்கிலத்துல பேசுவாங்க, அவருடைய முக்கிய கருத்துக்களை தமிழ்ல அவர் பேசுக அப்புறம் மொழிபெயர்த்து சொல்றார். Honorable Vice Chancellor Sir, Dr. N. Kumar Sahab, respected Subramaniam Sahab, and we are always thankful to TNU because whatever is happening today here, major contribution is from TNU. So I should thankful to Dr. Subramaniam and Dr. N. Kumar. I once tried to meet Vice Chancellor Sir, but we failed. We only discussed on phone. And he is just such a positive man. He told me on telephone, whatever you like, you tell to Subramaniam Sahab, he will solve your problem. So without any introduction, he was such a positive man. I must thank him, and I feel very good to hear all of you. Although you have spoken in Tamil, but some essence in English words I can observe. So, and I also express my gratitude and thanks to all concerned, from DG ICR to DBT scientists and all who have make us enable to launch the nano urea. New initiative of IFCO. We have so many new initiative, but I don't call them new initiative. When a thing is 2 years old, means some more initiatives should come. I feel like that. Just we started from this Sagarika granules and Sagarika liquid, humic acid, and so many things. But now 2 years, 3 years past means it is an initiative taken by the IFCO, and it is also coming from your state, Tamil Nadu. From Manamadurai, we are producing seaweed and making the biostimulant, the technology provided by ICMCRI. And this is a wonderful product for the farmers. And there is a much more scope to improve this quantity in Tamil Nadu. It is a home state. In other states, lakhs of liter is used. And it is a very good product to enhance the productivity, and it is totally organic. And our nano urea is also used in some places as a organic farming, and the peoples are very happy to use it. They are getting good production, and they are also getting a quality product, as Dr. Alia has shown in his slide. So many initiatives. Now new initiative, we are again taking nano DAP. This is a new initiative.
Again, we will take help of Dr. Subramaniam and Dr. Kumar and all the concerned departments, starting from DGICR to Department of Agriculture and DBT. So this will be our new initiative. Again, some new initiatives. We are trying to launch a product having all the humic, fulvic, amino all together and as per the requirement of the crop. Also, we are going for taking a new initiative. I am requesting Dr. Subramaniam if he can help to manufacture a new type of biofertilizer which should be based on the nanotechnology. Biofertilizer can also be produced by nanotechnology. So we want to go in that area also. Dr. Alia is working very hard in that area also. So this will be our new initiative. We can change all our biofertilizer which we are producing now for better efficacy. Even we have started biopesticides. Dr. M.S. Rao has contributed a lot. He has made 3 biopesticides. One is Trigun, second one is All-Rounder, and third one is Niranjal. Trigun means 3 properties. It can control to fungus, bacteria, and nematodes in the soil. And the same biopesticide, same types of this biopesticide in a for foliar spray. This is called All-Rounder. It can also control the all 3. So in the same type, we have launched this third one is control to insects. Means its name is a Niranjal. It contains neem and karanj. Neem you might be knowing. I don't know what is in Tamil. Neem, we call it neem and karanj. Both are Bamboo. What, Dr. Subramaniam? You are mute, I think. Sorry, bamboo. You were trying to get a Tamil word for neem. Neem and karanj. Vepamaram or bamboo. And for karanj. Karanj is also a plant, have so many pesticidal, insecticidal things, properties. Okay, karanj is a Hindi name, and in common name is karanj, but in English or Tamil, I don't know what is there. So both are the. No, Dr. Karanj is a tree. Karanj is a tree. Yeah, I'm right. I will get the name. I have come Okay, sir. across that name. Thank you. Okay, So okay. this is our new initiative. So all the new initiative which we are taking or launching, it is with the help of some scientists. We have a team of scientists led by Dr. Alia, and from all the corners of the country, anywhere we can take help of any scientist for new initiative. If you can contribute, you are most welcome. We always welcome TNU scientists, especially Dr. Subramaniam. He is always very helpful for us, and he has taken a new initiative, that is a drone application of nano urea or all pesticide, insecticide, sagarika, water soluble with the help of drone. We have tried in Delhi. We have tried this drone application in Delhi. You will be feeling some surprise, but it is fact. When drone owner came to us, we can give a solution for drone application of your nano urea in the fields. By the way, Dr. Alia was present here. I have sent Dr. Alia, Dr. Tarnendu, and 2-3 persons with the drone owner go and spray our nano urea on wheat crop. That gentleman sprayed in 1 acre. You have seen the photographs, it is of that spray in presentation. So the spray was so smooth, so fine, and so impactful, I cannot tell you. After the spraying, Dr. Alia went to his respective place and Dr. Tarnindu was not here. I myself visited that plot. And you know, sir, all other plots were lodged because of rains and wind. Only this nano urea plot sprayed by drone was normal. No lodging, nothing happened.
So smooth and so good spray was there. And one more thing, we have saved the quantity of nano urea and water both. Drone has taken 10 liter of water and 75% of nano urea, and very good impact is there. So certainly it will be again a new thing for our country to save thousands of lives, save thousands of man days, and a lot of huge money we can save if we if we will start spray by drone. I have calculated the very thing, and we are planning now to have drone in our this NBRC. I think Dr. Alia is requiring one research drone, and we are trying to procure some 2-3 more drone for the application in the farmers field. So in short, these are our initiative, and we again thank to Dr. N. Kumar, Dr. Subramaniam, and Dr. Alia for their nice presentation, and certainly to Dr. Jairaj and Suresh for organizing a wonderful program. So thank you, all of you, from my side. Okay, Dr. Yogendra ji, I have to answer at this point. I am very happy to note that you have a new initiative on nano biofertilizer. That is one of the important areas of research for TNA also. TNAU is one of the leading universities promoting biofertilizers, Rhizobium, Phosphobacterium, Bacillus subtilis and biocontrol agent, EPN, entomopathogenic nematode. We have n number of biocontrol agents and biofertilizer, bioinoculants. They all need of the earth. And what I have shown in one of the slides, in which we successfully encapsulated this biofertilizer with the help of nanofiber, which is more effective than the normally applied biofertilizer input. Certainly, it is a great interest for us. And we have entomologists in the Department of Nanoscience and Technology. And in combination with the our present head is the microbiologist, as I said. And we can certainly help. And with our Vice Chancellor very frequently says that there are n number of bio input. It's all going separately. With the help of nanotechnology, we can make a consortia of bio input together so that we can substantially reduce the input use in agriculture and horticulture as well. And there is lots of biocontrol agent as well. And NPV is one that can be encapsulated with the nanotechnology. We can use EPN. We can use BT can be encapsulated through nano so that it is be more effective and it can sustain, to cope with the climate change scenarios. It's a very good initiative. Certainly, we can have a separate dialogue on this particular issue so that sure. Relevant scientists can be involved. Thank you very much for highlighting that. And we look forward to have more linkages with industries. யோகேந்திரமார் அவர்களுக்கும் டாக்டர் KS அவர்களுக்கும் விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவர் யோகேந்திரமார் அவர்கள் பேசும்போது முக்கியமா நியூ இனிஷியேட்டிவ் சொல்லும் போது சாகரிகா, அதாவது கடற்பாசி உரத்தை பத்தி சொன்னாங்க. கடற்பாசி உரத்துல சாகரிகா, கடற்பாசி குருண உரம், கடற்பாசி திரவ உரம் ரெண்டுமே நம்ம தமிழகத்துல தான் மானாமதுரையில CSMCR உடைய ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய டெக்னிக்கல் கைடன்ஸ்ல தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். அடுத்ததாக நியூ இனிஷியேட்டிவ்ல நானோ டிஏபி பத்தி சொன்னாங்க. அது ட்ரையல்ஸ்ல இருக்கு. அடுத்ததாக கியூமிக், பெல்விக் அண்ட் அமினோ ஆசிட், அதுவும் ட்ரையல்ஸ்ல அடுத்த இனிஷியேட்டிவ்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நானோ பேஸ்டு பயோ ஃபெர்டிலைசர் பத்தி தான் அடுத்ததாக பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பயோ பெஸ்டிசைட் பத்தி சொன்னாங்க. பயோ பெஸ்டிசைட்ல 3 விதமான சொன்னாங்க. ட்ரைகன், அதாவது பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் நிமட்டோட், 3மே கண்ட்ரோல் கூடிய, ஆனா மண்ணில் கொடுக்கக்கூடிய அதுல ஒரு பயோ பெஸ்டிசைட். அடுத்ததாக ஆல்ரவுண்டர், இது 3 தான், பூஞ்சையும் பாக்டீரியா மற்றும் நிமட்டோட கண்ட்ரோல் பண்ண, ஆனா இறைவழியா கொடுக்கக்கூடியதுதான் ஆல்ரவுண்டர். இன்னொன்னு நிரஞ்சன். இது 3 வகையான பயோ பெஸ்டிசைட் பத்தி சொன்னாங்க. ஃபைனலா சுப்ரமணியம் சார் அவர்களும் யோகேந்திரமார் அவர்களும் பயோ பெஸ்டிசைட, அதாவது நானோ பேஸ்டு பயோ ஃபெர்டிலைசர் பத்தி தயாரிப்பது பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர்ல வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
Finally, on behalf of farmers and everyone, sir, we are having some questions, sir. Some 3 or 4 questions from farmer side we have to discuss. One of the question is, Before that, for one of Sir. my clarification to Yes, sir. Dr. Yogendra ji. Okay. Doctor, the Karanja plant, Karanja, what you have mentioned is the tree. Am I audible? Doctor, Yes, sir, yes, audible, sir. sir, audible, audible. yeah. That is botanically called Holoptila integrifolia. It is a tree. Even our campus has got more than 25 trees. We call in Tamil as Avi Maram. Avi means ghost. And your Karanji, and this tree is a very hardy tree. And if you feel that we can work together, TNA is for it. Very Yes, sir. hardy tree. Hmm. And during February, it sheds its leaves and produces plenty of winged seeds, which is dispersed in the air, and it spreads like this. Very hardy tree. We are propagating and supplying to the farming community also this plant because of the very hardy nature. Mhm. Okay, right. Sir, this has so many medicinal value. Yes. I understand a lot of Ayurvedic medicines are prepared. Yes, prepared by this Karanj. So in terms of pest control or disease control, if you feel that we can work together, TNA is open for it. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. the first question, sir, is it whether it is recommended for sugarcane? This is from one farmer. The question received from. Yes, we will take all the questions. One Yes, by sir. one, please tell. Yes, sir. First question is it whether it is recommended for sugarcane? Yes, of course, it is very well recommended for the sugarcane. Sir. Second question, sir, can we You can translate it in Tamil first. okay, sir. இந்த நானோ யூரியாவை கரும்பு பயிருக்கும் பயன்படுத்தலாம். அடி உரமா வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்திட்டு மேலுரம் டாப் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க யூரியாவை. அந்த மேலுரம் பயன்படுத்தும் போது நானோ யூரியாவை பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து ட்ரிப் அப்ளிகேஷனுக்கு கேன் பி யூஸ் சார். No, it is only for the foliar application. For better result, you should apply foliar. நானோ யூரியாவை ட்ரிப் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து சாயில்ல கொடுக்கறது. இந்த நானோ யூரியாவை நம்ம வந்து இலையில தான் கொடுக்குறோம். அதனால வந்து பயன்படுத்த கூடாது. அதனால எஃபிஷியன்சி இருக்காது. அடுத்த क्वेश्चन சார், நானோ யூரியாவோட சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வெதர் நைட்ரேட் ஃபார்ம் ஆர் அமோனிக்கல் ஃபார்ம்? Dr. Alia. Yes, sir. It is in nitrate and ammonium form. இது வந்து நைட்ரேட் ஃபார்ம் அண்ட் அமோனியம் ஃபார்ம்ல இருக்கு. When will be available for market? In the first week of July. ஜூலை முதல் வாரம். Even you can get earlier. Yesterday I have taken the requirement of all the states. So we will be producing by the end of the year, means it is 3.3 crore bottle. And our production will be started from the 10th of June. So if you want early, we can send you early. Why I have told this first of week of July? Because in initial stage, this Haryana, Rajasthan and Punjab's need it early. So if you have a demand, we can send you. நேமா நமக்கு இது முதல் வாரத்தில் ஜூலை முதல் வாரத்தில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. Whether we can use for coffee? Yes, of course you can use for any crop which requires nitrogen. எந்தெந்த பயிருக்கு யூரியா நம்ம அப்ளை பண்றோமோ எல்லா பயிருக்குமே நானோ யூரியாவை பயன்படுத்தலாம். Mixed with biostimulant or micronutrient foliar spray. Yes, it is very well. It can be mixed with biostimulant. Or one question I have seen people ask, we are mixing with potash, urea, and applying somewhere. So in case of nano urea, the farmer should do one thing. They should take a soluble sulfate of potash and mix nano urea and spray it. It will give more better result, very good result. Nano urea with SOP. Yes, sir.
அதாவது நானோ யூரியாவை யூடிஎல் பயோஸ்டிமுலண்ட் வழியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்ததாக வந்து பொட்டாசியம் வரும்போது முழுவதும் நீரில் கரையக்கூடிய எஸ்ஓபி சல்பேட் ஆஃப் பொட்டாஸ் ஆர் பொட்டாசியம் சல்பேட் அதன் வழியா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். Jairaj, the question is, what is the method to compensate P and K? So one water soluble fertilizer is 0, 52, 34. You know, Yes, sir. that water soluble fertilizer you can use with nano urea, that will compensate phosphorus and potash both, and nitrogen also. Yes, sir. இப்போ நம்ம நானோ யூரியாவை வந்து இடைவெளி தெளிப்பதற்கு பயன்படுத்தும் போது பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஸ் நம்ம காம்பன்சேட் பண்றதுக்காக 0.52 என்ற முற்றிலும் நீரில் கரையும் உரம் இருக்கு. அந்த உரத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தும் போது NPK மூன்றையும் நம்ம காம்பன்சேட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். Okay. Any other question? No, sir. No. Major questions discussed, sir. Okay. We should request to farmers ask some more question. We have full team. If we will not, I am not able to reply, Dr. Alia will try, then Dr. Subramaniam can try. One question has come, sir. When the conventional fertilizer price is when we are increasing, whether nano urea price will be changed or not? Nano urea price is 240 rupees a bottle. It will be not changed. Even to the retailers, I can convey one thing. Whatever margin they are taking in urea, we will give them better margin for a half-liter bottle. It is also very easy to handle it, to store it, to carry it. Just Dr. Alia has shown a slide. He is keeping a bottle in the pocket versus the 45 kg of bags. அதாவது பிரைஸ் பிளக்சுவேஷன்ல கன்வென்ஷனல் யூரியா டிஏபி ஃபர்டிலைசர் பிரைஸ் சேஞ்ச் ஆகும்போது நானோ யூரியாவோட பிரைஸ் மாறாது. ஏன்னா இது வந்து நான் சப்சிடைஸ்டு. மற்றும் இஃப்கோ பொறுத்தவரையில இந்த ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரீட்டைலருக்கும் நல்ல மார்ஜின் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா கிடைக்கும்படியா ஒரு நல்ல மார்ஜின் பிக்ஸ் பண்ணி இதை வந்து சேலுக்கு கொண்டு வர போறோம். One more question has come. Compatibility with the pesticide or fungicide. It is almost compatible with so many fungicides and pesticides, but a list we have received from the field is of around 50 insecticide and fungicides. We are going to test in our laboratory and giving you result very soon. Sir, here there is a small correction. Because mixing pesticide with any nutrient formulation, it is not recommended actually. So we have to be cautious. We should get some results, study the compatibility before recommending. Yes, that's why I am telling you. We have received the 40-50 sample of the pesticides and insecticide. We are just testing in our laboratory, and after testing, we will publish a list with which pesticide it is compatible. This is my answer. Okay, thank you. பெஸ்டிசைட்ல ஃபங்கிசைடோ இன்செக்டிசைடோ வந்து நானோ யூரியாவோ கூட மிக்ஸ் பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் வந்து அண்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. தற்போதைக்கு அதை மிக்ஸ் பண்றதுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் வந்து தயார் நிலையில இல்லை. Okay. Then I should say thank you, Jairaj. There is one question related that in normal case, urea is converted into nitrate require microorganisms, whereas how it will be converted into ammonium, like available form of nitrogen inside the plant cell. So I would like to respond that question that there is an enzyme responsible called urease, which is hydrolyze the urea into plant available form of nitrogen. Similarly, urease enzyme is also present in the plant cell that can make this translation. So that is a particular enzyme called urease enzyme, which is also available in human cell as well, plant cell as well, and microbes too. அதாவது வந்து நார்மல் கன்வென்ஷனல் யூரியா வந்து மண்ணில் இடும்போது அதை சிதைக்கப்படும் போது அமோனிக்கல் ஃபார்ம் நைட்ரேட் ஃபார்மா மாறி நைட்ரேட்டா மாறுறதுக்கு 2-3 மைக்ரோ ஆர்கானிசம் என்சைம்ஸ்
தேவைப்படுதுன்னு இருக்கு. அதே மாதிரி நேனோ யூரியா பயன்படுத்தும் போது எப்படி பிளான்ட் எடுக்குதுன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப ஆன்சர் பிளான்ட் செல்லிலையும் அதாவது அந்த பயிரோட இலைகளிலும் யூரியாஸ் என்கிற என்சைம் இருக்கிறதுனால நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இருக்கிற அந்த தலைச்சத்தை பயிர் எடுக்கக்கூடிய அளவுல அவைலபிள் ஃபார்ம்ல மாத்தி கொடுக்கும். And there was a question related to specific recommendation for some crops like tea, coffee. Whenever they apply the conventional urea right now, during that time they can use nano urea for foliar spray. The doses application is 2 to 4 ml per liter and then spray on the crops. The amount of water will depends on the age of the crops. தேயிலையிலையும் நம்ம நேனோ யூரியாவை பயன்படுத்தலாம். கன்வென்ஷனல் யூரியாவை எவ்ரி 3 months 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மண்ணில் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த யூரியா கொடுக்குற பருவத்துல அதே நேரங்கள்ல நேனோ யூரியாவை இலைவழியா நம்ம தெளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. Thank you so much, Vice Chancellor sir, and thank you so much, Dr. Subramanian sir. Thank you. Thank you very much. அடுத்ததாக நன்றி உரை கூற ஸ்ரீ என் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய தினம் இஃப்கோ நானோ யூரியாவின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் பற்றிய இணையவழி கருத்தரங்கு இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக இனிதாக நடைபெற்றது. இந்த விழாவில் விழா சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் என் குமார் அவர்களுக்கு இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழக விவசாயிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் KS சுப்பிரமணியன், டைரக்டர் ரிசர்ச் TNA அவர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்று இஃப்கோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் நானோ பொருட்களின் பயன்பாடுகளை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழக விவசாயிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். I would like to also extend my thanks to our Honorable Marketing Director Sri Yogendra Kumar Ji for his participation in our Tamil Nadu webinar, and I also extend my thanks to our Dr. Ramesh Ralia, General Manager R&D IFCO, for participating in this webinar and presenting this wonderful presentation to our Tamil Nadu farmers. இதற்கு மேலாக இந்த விழாவில் கருத்தரங்கில் பங்கு பெற்ற இணையவழி கருத்தரங்கில் 1500க்கும் மேலாக பங்கு பெற்ற அனைத்து விவசாய நண்பர்களுக்கு எங்கள் இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கில் இணைந்திருந்த கூட்டுறவுத்துறை அலுவலர்களுக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் வேளாண் துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் உர வணிகர்கள் மற்றும் எங்களுடைய இணை நிறுவனங்களான IFFDC, IFCO MC Crop Science Limited, IKSL நிறுவனங்களை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் பங்கு பெற்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்த இணையவழி கருத்தரங்கில் இணைந்திருந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இஃப்கோ நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மாநில அலுவலகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். Thank you very much. Thank you very much. Thank you all. Thank you, sir. Thank you, sir.